சண்டேல நான்வெஜ் சாப்பிடலன்னா எப்படி? அதனால நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இன்னைக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும், அது கூட கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியாததுனால, இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் ஃப்ரை பண்ணி ஆற வச்சதுக்கு அப்புறமா, கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் அது கூட சேர்த்து நல்லா எண்ணெயில வெந்ததுக்கு அப்புறமா, உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. நம்ம ஆற வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் பவுடரா எடுத்துட்டு 2த்தையும் கலந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டு, நம்ம வேக வச்சிருந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டேன். அதிலேயே நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு இறக்கணும்னா குழம்பு ரெடி ஆயிடும். கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வதக்கி விட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா கொஞ்சமா கறி தண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நம்ம சிக்கனையும் சேர்த்து வேக வச்சு இறக்கணும்னா சூப்பரான குழம்பும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.